ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனுஷ் ஹெர்பல். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது தலைமுடி 2 மடங்கு வேகமாக ஸ்ட்ராங்காக திக்காக வளர்கிறதுக்கான ஒரு ப்ரோட்டீன் ஹேர் பேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற இந்த ஹேர் பேக்கில் 2 மடங்கு ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் நம்ம உடம்புல தேவையான அளவு இருந்தாலே ஹேர் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆகுங்க. ஸோ ப்ரோட்டீன் ஃபுட்ஸாக பார்த்து நம்ம இன்டர்னலாகவும் எடுத்துக்கணும், ஹேர் பேக்காகவும் போடணுங்க. இந்த ஹேர் பேக் நம்மளோட தலைமுடியை வேகமாக ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு தூண்டிவிடும். ஒரு மாதத்துக்கு 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளோட ஹேர் வளருங்க. அப்படி 1 சென்டிமீட்டர் கூட எனக்கு முடி வளரவே மாட்டேங்குது, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். அதே நேரம் ஹேர் பார்க்குறதுக்கு தேங்காய் நார் மாதிரி இருக்குது, ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அனுஷ் ஹெர்பலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண ஃபஸ்ட்டு நான் முளைக்கட்டின பச்சை பாசிப்பயிரை தாங்க எடுத்திருக்கேன். இதில் ஹை லெவல் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குங்க. இதை ஹேர் பேக்காக மட்டும் இல்லாமல் இன்டேக்காகவும் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை பாசிப்பயிரை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இது கூடவே அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது தயிர் தான். இந்த தயிரை 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தயிர் எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, தயிர் நம்மளோட முடியில் இருக்கிற வறட்சியை நீக்குங்க, டேண்ட்ரஃபையும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே நேரம் தலையில் ஏற்படுற அரிப்பு பிரச்சனையும் இது சரி பண்ணிவிடுங்க. தலைமுடியை ஷைனிங்காக வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கிற ப்ரோபயோட்டிக் நம்மளோட தலைமுடி வளர்ச்சிக்கு உகந்ததுன்னே சொல்லலாங்க. இது தலைமுடிக்கு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைஸராகவும் தலைமுடியை சாஃப்டாகவும் மாற்றுறதுக்கும் இது உதவுது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, தயிர் நம்ம தலைமுடியில் ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னராகவே செயல்படுதுங்க. இது முடியை ஸ்ட்ராங்காக ஆக்குறதோடு ஹேர் ஃபாலிகல்ஸை தூண்டி முடி வளர்ச்சியை அதிகரிக்குதுங்க. பச்சை பயிரும் தயிரும் நம்மளோட ஸ்கேல்ப்பை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது தான் மெயினான இன்க்ரீடியன்ட்ங்க. அது என்ன அப்படின்னா, 2 முட்டையோட வெள்ளைக்கருவை தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சக்கரு ஓவராக ஸ்மெல் அடிக்கும், ஸோ அது நமக்கு வேணாம். டெய்லியுமே ஒரு அவிச்ச முட்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. முட்டையோட வெள்ளைக்கருவில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. எக்கு சேர்க்குற எல்லா ஹேர் பேக்குமே முடி உதிர்தலை கட்டுப்படுத்தும் அண்ட் தலைமுடியோட ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ராங்காக்கி கொடுக்குங்க. எக்கில் ஃபோலேட் அண்ட் பயோட்டின் போன்ற புரதங்கள் அதிகமாகவே இருக்குங்க. இது முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஹேர் பேக் நம்மளோட முடியை லாங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே நேரம் ஒவ்வொரு முடியோட திக்னஸையும் இது இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அண்ட் முடி ரொம்ப வறட்சியாக வெடிச்சு போயிருக்கும்ல, அதெல்லாம் கூட இது கண்ட்ரோல் பண்ணி தரும். முடியை ரொம்ப சில்கியாகவும் வச்சுருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் ஆயில் வச்சுட்டு நல்லா சிக்கு இல்லாமல் சீவி வச்சுக்கோங்க. ஆயில் வச்சுட்டு நம்ம ஹேர் பேக் போடும்போது முடி கையோடு வராமல் இருக்குங்க. அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ண சொல்கிறது. இப்போ நம்ம ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். முடியை நல்லா பிரித்து விட்டுட்டு ஸ்கால்ப்லேருந்து அப்ளை பண்ணிட்டு வரலாங்க. ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணும்போது முடியோட ரூட்டில் படுற மாதிரி ஸ்கால்ப் ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஹேர் பேக்கை கையில் எடுக்கும் போதே வலிக்கிட்டு போதுங்க, அந்தளவுக்கு ரொம்ப க்ரீமியாகவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணும்போது ஃபோர்ஹெட் வரைக்கும் நல்லாவே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபோர்ஹெட்டில் பால்னஸ் வராமல் இருக்கும், அதே நேரம் முடியும் நல்லா வளருங்க. ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே முடிக்கும் அப்ளை பண்ணிடலாம். முடியை 2 பாகமாக பிரிச்சுட்டு மேலேருந்து கீழே வர நல்லா ஈவனாக எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுலாங்க. 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு அல்லது சீயக்காய் எது வேணாலும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. இதில் நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதனால் நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது முடி ரொம்ப சாஃப்டாகவே இருந்துச்சுங்க. முடியில் தண்ணி படுறதே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்களேன், இப்போ முடி பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அண்ட் சில்கியாக இருக்குது. அதே நேரம் பயங்கர ஷைனிங்காகவும் இருந்துச்சுங்க. தலையில் முடி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பஞ்சு போல் இருந்துச்சுங்க.
ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தாங்க, பட் அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துச்சு. பார்க்குறதுக்கு முடி ரொம்ப நெருக்கமாக நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. எனக்கே என்னோடய ஹேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத் 2 மடங்கு அதிகமாக ஃபாஸ்ட்டாக வளர்க்க ஹெல்ப் பண்ணுங்க. சம்மருக்கு இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.